நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மன்னிடுவேன் பாதத்திலே, மன்னிடுவேன் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனும் உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டிடுவேன் பாதத்திலே, மண்டிடுவேன் பாதத்திலே. பிரியமானவர்களே, நற்கருணை ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் நிறைவாக ஆசிர்வதிக்க காத்து கொண்டிருக்கின்றார். இந்த நற்கருணைக்கு முன்பாக அமர்ந்து நாம் ஜெபிக்கின்ற எல்லா கருத்துக்களுக்கும் ஆண்டவர் ஆசிர்வதித்து நமது குரலுக்கு பதில் கொடுக்கக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கின்றார். ஏசாயா 30:19 இவ்வாறாக நாம் வாசிக்கின்றோம், நீங்கள் இனி ஒருபோதும் அழமாட்டீர்கள். நீங்கள் அழுது கொண்டிருக்கின்றீர்களா? கவலையோடு ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? என்ன செய்வது என்று கலங்கிக் கொண்டிருக்கின்றீர்களா? வாழ்க்கை முடிந்து விட்டது, எனக்கு வாழ பிடிக்கவில்லை, நான் ஏன் வாழ வேண்டும் என்று கலங்கிக் கொண்டிருக்கின்றீர்களா? எப்போதும் எனக்கு துன்பம் மட்டுமே நேர்ந்து கொண்டிருக்கின்றது, நான் எதை செய்தாலும் அதில் தடைகள் வந்து கொண்டிருக்கின்றது, எந்த முன்னேற்றத்திற்கும் நான் செல்ல முடியாமல் நான் இருந்த நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றேன், எனக்கு வாழ பிடிக்கவில்லை என்றெல்லாம் நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருந்தால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கின்றார், நீங்கள் இனி ஒருபோதும் அழமாட்டீர்கள் என்று. அன்பார்ந்தவர்களே, பலரது வாழ்க்கையில் இன்று எப்படியாகத்தான் சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. அனைத்து மக்களிடமும் அதிகமாக நாம் பார்க்கின்ற ஒரே காரியம், எப்போதும் ஆண்டவரிடம் ஜெபிக்கப்படுகின்ற போது கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு மக்களும் கண்ணீரோடு ஆண்டவருடைய பாதத்தில் வருகின்ற போது ஆண்டவர் மிகவும் வருத்தப்படக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் உங்களுக்காகத்தானே நான் அவ்வளவு துயரங்களை பெற்று
அடி, உதை, அவமானங்கள், நிந்தைகள் எல்லாம் பெற்று நான் சிலுவையில் அறைந்து உங்களுக்காக நான் மரித்து உயிர்த்தெழுந்திருக்கின்றேனே, இன்னுமா நீங்கள் அழுது கொண்டிருக்கின்றீர்கள்? உங்களுடைய கண்களில் அழுகை வரக்கூடாது என்று சொல்லிதானே நான் இவ்வளவு வேதனைகளையும் பாடுகளையும் அனுபவித்திருக்கின்றேன். ஆனால் நீங்கள் ஒவ்வொருவரும் என்னை நோக்கி வருகின்ற போதெல்லாம் நீங்கள் கண்ணீரோடு வந்து கொண்டிருக்கின்றீர்கள். இதோ இந்த கண்ணீரை இன்று நான் உங்களை விட்டு மாற்றுவேன் என்று எஸ்ஐயா 30:19 வாயிலாக நம்மை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, ஒரு கதை இப்படியாக நாம் பார்க்கின்றோம். நல்லொரு வேளையில் ஒரு நபர் தூங்கிக் கொண்டிருக்கின்றார். அந்த அறையில் திடீரென்று பார்க்கப்படுகின்ற போது ஒரு பிரகாசமான ஒளி அவரை தட்டி எழுப்புகின்றது போல ஒரு உணர்வை உணர்ந்து முழித்து பார்க்கின்ற போது அந்த அறை முழுவதும் பல மின் விளக்குகளை வைத்தால் கூட அந்த அளவுக்கு பிரகாசம் இல்லாதபடிக்கு ஒரு ஒளியை அந்த அறை முழுவதும் பார்க்கின்றார். என்னடா இது, இப்படி ஒரு அதிசயம் என்று அங்கும் இங்கும் சுற்றுமுற்றும் திரும்பி பார்க்கப்படுகின்ற போது அங்கிருந்து ஒரு குரல் வருகின்றது. நீ எனக்கு உரியவன், நீ எனக்கு வேண்டும் என்று சொல்லி இவனுக்கு என்ன பண்ணுவதை என்று தெரியாமல் நிகழ்த்தி கொண்டு இருக்கின்றான். அந்த குரல், நீ என் உடலை உட்கொண்டு என்னை பின்தொடர், நான் உன்னை நிறைவாக ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அந்த காட்சியானது மறைந்து விட்டதாக நாம் பார்க்கின்றோம். ஏன் இப்படியாக ஒரு தரிசனம் அந்த மனிதருக்கு பார்க்கப்படுகின்ற போது அந்த மனிதர் தன்னை மாய்த்து கொள்வதற்காக, தன்னை அழித்துக் கொள்வதற்காக, தற்கொலை செய்து கொள்வதற்காக பல முயற்சிகளை அவர் தேடிக்கொண்டிருக்கின்றார். எனக்கு இந்த உலகத்தில் வாழ பிடிக்கவில்லை, எங்கு சென்றாலும் அவமானங்களை மட்டுமே சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன், பல கடன்கள், பல பிரச்சனைகள், எப்படி நான் வாழ வேண்டும், எதற்காக நான் வாழ வேண்டும், சமுதாயத்தில் என்னை ஒரு கேவலமாக பார்க்கக்கூடிய நிலை இருந்து கொண்டு இருக்கின்றது, நான் செய்கின்ற தொழில்களில் நஷ்டம் வந்து கொண்டு இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி பல போராட்டங்கள் மத்தியில் அந்த மனிதர் வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கின்றார். ஒரு காலகட்டத்தில் அவர் உலகத்தில் வாழ்வதை விட மரித்து விடுவது மேல் என்று சொல்லி அதற்கு எப்படியாக தன்னை தயார்படுத்த வேண்டும் என்று சொல்லியெல்லாம் இவர் சிந்தனைக்குள் சென்று கொண்டிருக்கின்றார். அப்போதுதான் அவர் தூங்கிக் கொண்டு இருக்கப்படுகின்ற போது ஆண்டவர் அவருக்கு காட்சி கொடுத்து அந்த மனிதனை மீட்டெடுத்திருக்கின்றார். இப்படியாக இந்த கதை நம்ம பார்க்கப்படுகின்றோம். அதே போல அவர் மறுநாள் ஆலயத்திற்கு சென்று நற்கருணையோடு உறவாடுகின்றார். அப்போதுதான் அந்த நற்கருணையில் இருந்து வருகின்ற ஒரு ஒளி அவரை சிந்தனைக்கு உட்படுத்தி இருக்கின்றது. அந்த நற்கருணையோடு உறவாடிக்கொண்டு திருப்பலியில் பங்கு பெற்று அந்த நற்கருணையை அவர் உட்கொள்ளும் போதுதான் அந்த மனிதர் புதிய மனிதனாக, புதிய ஆற்றல் பெற்று, நான் ஏன் சாக வேண்டும், நான் மரித்தேன் என்றால் என் உள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என் இயேசுவும் மரித்து விடுவாரே என்று சொல்லி சிந்தித்தாராம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் அந்த மனிதனை நீ எனக்கு வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். அதே போல என் உடலை உட்கொண்டு நீ வாழ வேண்டும் என்று சொன்ன காரியத்து நிமித்தமாக அவர் தற்கொலையில் இருந்து மீண்டு திருப்பலியில் சென்று ஆண்டவரை உட்கொண்ட போதுதான் அவருக்குள் ஒரு புதிய உணர்வானது தோன்றியிருக்கின்றது. ஏனென்றால் நாம் அனைவரும் கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் பங்கெடுக்கின்றோம், நற்கருணையை பெறுகின்றோம், நற்கருணையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த விசுவாசம் நமக்கு இல்லாமல் நாம் மறுபடியுமாக உலகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். உலகத்தில் நமக்கு இழைக்கப்படுகின்ற இன்னல்களை பார்த்து நாம் வேதனை உறுகின்றோம். அப்படி பார்த்திருந்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமில் அடித்து இழுத்து சென்று கொண்டிருக்க போது கூட அவர் எந்த இடத்திலும் அவர் பிதாவை நோக்கி ஜெபிக்காமல் தான் சென்று கொண்டிருந்தார். எத்தனை பாடுகள், வேதனைகள் வந்தாலும், அவமானங்கள் வந்தாலும் ஆண்டவர் என்னை மீட்டெடுப்பார், என்னை அனுப்பினவர் என்னை மீட்டெடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கையோடு தான்
அவர் அந்த பாதைகளை கடந்து சென்றிருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கும் எனக்கும் அப்படித்தான் ஆண்டவர் பல்வேறு வேதனைகளை கொடுத்தாலும், ஆனால் அதில் இருந்து ஒரு மீட்பை கொடுக்கக்கூடியவராகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் நாம் விசுவாசம் குன்றியவர்களாக நற்கரனை பெற்றுக்கொண்டு நற்கரனை ஆண்டவரை நம் உள்ளத்தில் வைத்து கொண்டு அவரை மறைத்து நாம் வேறு வேறு இடங்களுக்கு சென்று வேறு வேறு சிந்தனைகளுக்கு உட்பட்டு பலரது ஆலோசனைகளை கேட்டு நமது வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போகின்ற போதுதான் மீண்டுமாக அதே ஆண்டவரை தேடி வருகின்றோம். ஆனால் அந்த ஆண்டவர் சொல்கின்றார், நான் தான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கின்றேனே, உன் உடலோடும் இரத்தத்தோடும் நான் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னோடு நீ உறவாடவில்லை, என்னோடு நீ பேசவில்லை, என்னோடு நீ ஆலோசனை கேட்கவில்லை. ஆனால் நீ எங்கெங்கேயோ சென்று யாரிடமோ ஆலோசனை கேட்டு இன்று மரணத்திற்கு நீ தள்ளப்பட்டு இருக்கின்றாய் என்று சொல்கின்றார். இப்படியாகத்தான் அநேகருடைய கிறிஸ்துவ வாழ்க்கை இருந்து கொண்டு இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இதோ இன்றைய நாளிலிருந்து இப்படியான செயல்களை விட்டு நாம் நற்கரனை ஆண்டவரை மட்டும் பார்த்து நற்கரனை ஆண்டவரை மட்டும் தரிசித்து அவரோடு உறவாட பழகுகின்ற போது, அவரை ஏற்றுக்கொண்டு நாம் வாழ்கின்ற போது எந்த இடங்களிலும் நமக்கு தடுமாற்றம் கிடையாது, அவமானங்கள் கிடையாது, கண்ணீர்கள் கிடையாது. நாம் எந்த அளவுக்கு நம் உள்ளங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் நமக்கு கண்ணீரானது நம்மை அறியாமல் வந்து கொண்டிருக்கும். ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கின்றார், நீங்கள் இனி ஒருபோதும் அழமாட்டீர்கள் என்று. அன்பார்ந்தவர்களே, இப்படியான விசுவாசமான இந்த வார்த்தையை எடுத்து நாம் ஜெபித்து நற்கரனை ஆண்டவரோடு வாழ்கின்ற போது ஒருபோதும் கண்ணீர் வருவதை ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். இப்படியாக இந்த ஜெப வேளையில் நமக்கு இருக்கின்ற இந்த தற்கொலை எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவர் மாற்றி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆழமான விசுவாசத்தோடு ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளின் வழியாக நீர் என்னோடு பேசி கொண்டு இருப்பதற்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அப்பா, எனக்காக இப்படியாக ஒரு வார்த்தை கொடுத்ததற்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, ஏசாயா 30:19 வாயிலாக எனக்கு என்று கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தை என்னை உண்மையில் ஆண்டவரே மகிழ்ச்சியில் என்னை உட்படுத்தியிருக்கின்றது ஆண்டவரே. அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இனி ஒருபோதும் அழமாட்டீர் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, இப்படியாக ஆண்டவரே எந்தெந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே மரணத்திற்காக போராடி கொண்டு இருக்கின்றார்களோ, இதோ இந்த உலகத்தில் வாழ எனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்களோ, அனைத்து பிள்ளைகளையும் எப்போது உமது பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இப்பொழுது உமது பாதத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா, பல்வேறு இடங்களில் இருந்து ஆண்டவரே அப்பா ஜெபித்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆண்டவரே. இப்படி என் உயிரை மாய்த்து கொள்ள முடியுமா, அப்படி என் உயிரை மாய்த்து கொள்ளலாமா, எப்படியெல்லாம் என்று சொல்லி வழிகளை தேடிக்கொண்டு இருக்கின்றார்கள். உலகத்தில் வாழ பிடிக்காமல் உலகம் என்னை ஏமாற்றி விட்டது, என் அருகில் இருப்பவர்கள் என்னை ஏமாற்றி விட்டார்கள், என்னோடு நெருங்கி இருக்கிற நபர்கள் என்னை ஏமாற்றி விட்டார்கள், எங்கு சென்றாலும் ஏமாற்றம், எங்கு சென்றாலும் அவமானம், இப்படியெல்லாம் சொல்லி ஆண்டவரை அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிற பிள்ளைகளை நீங்கள் தொட்டு குணப்படுத்துவீராக ஆண்டவரே. அப்பா, நீங்கள் தொட்டு குணப்படுத்துவீராக ஆண்டவரே. அப்பா, சாத்தான் ஆனவன் எப்போது இவனை கொண்டு போலாம் என்று சொல்லி வாசல் கதவுகள் அருகில் நின்று தேடிக்கொண்டு இருக்கின்றான் ஆண்டவரே. அப்பா, பொல்லாத சாத்தானை ஆண்டவரே இந்த நேரத்தில் இப்படியாக எண்ணங்கள் இருக்கக்கூடிய பிள்ளைகள் விட்டு இயேசுவின் நாமத்திலே நீங்க அப்புறப்படுத்த வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே நீங்கள் அப்புறப்படுத்த வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க தேர்ந்தெடுத்த பிள்ளைகள் ஆண்டவரே. அப்பா, நீங்க தேர்ந்து கொடுத்த வாழ்க்கை ஆண்டவரே. அப்பா, அந்த பிள்ளைகளோடு நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீங்க ஆண்டவரே. அப்பா, உமது ரத்தமும் உடலும் ஒவ்வொரு மனிதர்களோடும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றது ஆண்டவரே. இப்படியான ஒரு தற்கொலை எண்ணங்களை கொடுத்து கொண்டு இருக்கிற பொல்லாத ஆவியை அந்த மகனையும் மகளை விட்டு வெளியேற வேண்டுமா இயேசுவின் நாமத்தில் எங்களை கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்க அப்படியே அந்த பிள்ளைகளை தொட்டு குணப்படுத்துவீராக. அப்பா, சுருண்டு மூளையில் ஒடுங்கி கொண்டு இருக்கிற பிள்ளைகளை நீங்க தேற்றி எடுக்க வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா,
தற்கொலை செய்வதற்கு ஆண்டவரே வழிமுறை தெரியாமல் அப்பா யோசிச்சு கொண்டு இருக்கிற எல்லா சிந்தனைகளையும் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் மாற்றி போட வேண்டுமா கூடி செபிக்கிறோம். மாற்றி போட வேண்டுமா கூடி செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க தூக்கி எடுங்க ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளை தூக்கி எடுங்க ஆண்டவரே. அப்பா அறுவடைக்கு ஆட்கள் இல்லாமல் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆண்டவரே. அப்பா அறுவடைக்கு ஆட்கள் பற்றாக்குறை இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆண்டவரே. இறை பணியை செய்வதற்கு இன்று ஆட்கள் இல்லாமல் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆண்டவரே. அப்பா இந்த பிள்ளைகளை தூக்கி எடுத்து ஆண்டவரே உமது பணிகளை செய்வதற்கு உமது சேனைகளாக நீங்க மாற்ற வேண்டுமா கூடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவர்களும் பெயரளவில் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு வாழ்வதை விட உண்மையான விதத்திலே கிறிஸ்துவுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் அவர்கள் தொட்டு நீங்க தூக்கி எடுக்க வேண்டுமா கூடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எந்தெந்த இடங்களில் உட்கார்ந்து ஆண்டவரே நான் மரித்து போக வேண்டும் என்று சொல்லி சிந்தனையோடு இருந்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் விடுதலை கொடுக்க வேண்டுமா கூடி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் விடுதலை கொடுக்க வேண்டுமா கூடி ஜெபிக்கிறோம். குடும்பங்களை என்னால் நடத்த முடியவில்லை, என் பிள்ளைகளை என்னால் பார்த்து கொள்ள முடியவில்லை, குடும்பத்தை நடத்துவதற்கு போதிய வருமானங்கள் இல்லை, நோயின் நிமித்தமாக என்னால் வலி வேதனைகளை அனுபவிக்க முடியவில்லை, எதற்கு நான் வாழ வேண்டும், எதற்கு என்ன வாழ வேண்டும், இதோ எனக்கு நிறைய நஷ்டங்கள் வந்துவிட்டது, நிறைய கடன்கள் வந்துவிட்டது, கடன் நிமித்தமாக இதோ எனக்கு பெரிய போராட்டம் இருந்து கொண்டு இருக்கின்றது, கடனாளிகளுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாத அளவு நின்று கொண்டு இருக்கின்றேன், தொகைகளை திருப்பி கொடுக்க முடியாத நிலையில் இருக்கின்றேன், எதற்கு அவர்களை சந்திக்க வேண்டும், என் உயிரை விட்டுவிடலாம் என்றெல்லாம் சொல்லி அப்பா சிந்தித்து கொண்டு இருக்கின்ற ஒவ்வொரு நபர்களையும் நீங்க அந்த எண்ணத்தை மாற்றி கொடுக்க வேண்டுமா கூடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா மாற்றி கொடுக்க வேண்டுமா கூடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ என்னுடைய வாழ்க்கையில இதோ பெரிய அவமானங்கள் வந்து விட்டது, ஏமாற்றங்கள் வந்து விட்டது, நான் இனி வாழப்போவதில்லை, நான் இன்னும் மரித்துக் கொள்கிறேன், எதற்கு வாழ வேண்டும் என்றெல்லாம் சொல்லி சிந்தித்து கொண்டிருக்கின்ற ஆண்டவரே எல்லா பிள்ளைகளையும் நீங்கள் தொட்டு குணப்படுத்தி தூக்கி எடுக்க வேண்டுமா கூடி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இந்த காணொலியை பார்த்து நற்கருணையோடு ஜெபித்து கொண்டு இருக்கின்ற இதோ இந்த நற்கருணையில் உண்மையான தெய்வம் இருந்து கொண்டு இருக்கின்றது. இந்த நற்கருணை வீற்றிருக்கிற இயேசுவின் உடல் தான் என் உள்ளத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றது. அவர் உடல் தான் என் உடலாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவருடைய இரத்தம் தான் இன்று என்னை எம்மட்டுமாக வாழ வைத்துக் கொண்டு இருக்கின்றது என்ற சிந்தனையோடு பிள்ளைகளை இருக்க அப்படியான ஒரு ஆசீர்வாதத்தை இங்க கொடுக்க வேண்டுமா கூடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நற்கருணை தான் எனக்கு எல்லாமாக, இந்த நற்கருணை தான் எனக்கு வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய அளவுல பிள்ளைகள் மனமாற்றத்தை பெறக்கூடிய இது ஒரு காணொலியாக இருக்க வேண்டுமா கூடி ஜெபிக்கிற ஆண்டவரே, இருக்க வேண்டுமா கூடி ஜெபிக்கின்றேன் ஆண்டவரே. அப்பா இது காணொலி மட்டுமல்ல ஆண்டவரே, தெய்வீக தரிசனம் ஆண்டவரே. பிள்ளைகள் இந்த காணொலியின் மூலமாக நற்கருணையோடு உறவாடுவதற்கு ஆலயங்களுக்கு செல்ல முடியாத நேரங்களில் கூட இந்த காணொலி மூலமாக நற்கருணை குறித்து நற்கருணை ஆண்டவராக பார்ப்பதற்கு இதை அவர்கள் பயன்படுத்த வேண்டுமா கூட நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. அப்பா இயேசுவின் நாமத்துல அப்பா விடுதலை கொடுங்க ஆண்டவரே, விடுதலை கொடுங்க ஆண்டவரே. அப்பா பரலோகத்தில் இருக்கின்ற தூதர்களை அனுப்பி இந்த பிள்ளைகளுக்கு தேவையான ஆலோசனைகளை கொடுத்து ஆண்டவரே நீங்க மனமாற்றத்தை கொடுத்து புதிய வாழ்க்கையை நீங்க காமிக்க வேண்டுமா கொண்டு ஜெபிக்கின்ற ஆண்டவரே. இதுதான் நீ தேர்ந்தெடுக்க போகின்ற வழி, இந்த வழிதான் உனக்கு ஏற்றது என்று சொல்லு. ஏசாயா 30:21 நீங்கள் சொன்னது போல இதுதான் வழி, இதில் நடந்து செல்லுங்கள் என்று நீங்க சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அப்படியான அவர்கள் ஒவ்வொரு காரியங்களும் செய்யப்படுகின்ற போது, ஒவ்வொரு காரியங்களும் நடந்து செல்லப்படுகின்ற போது உமது குரல் அவர்களை பின்னின்று வழிநடத்த கூடியதாக இருக்க வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம். நீங்கள் இனிமேல் செய்கின்ற எல்லா காரியங்களிலும், நீங்கள் நடந்து சென்ற எல்லா பாதைகளிலும் ஆண்டவர் தேர்ந்தெடுத்த பாதையாக இது இருக்கும் என்று சொல்லி ஆண்டவரே எஸ்ஐயா 30:21 நீங்க சொன்னது போல இதுதான் வழி, இதிலே நடந்து செல்லுங்கள் என்ற வார்த்தை உனக்கு பின்னிருந்து உங்கள் செவிகளில் ஒலிக்கும் என்று சொன்னது போல இது அப்படியே நிறைவேறுவதாக, பிள்ளைகளுக்கு அப்படியே நிறைவேறுவதாக ஆண்டவரே. உமது கிருபை, உமது ஆசீர்வாதம் ஆண்டவரே பிள்ளைகளை தொடட்டும், பிள்ளைகளை தூக்கி எடுக்கட்டும் ஆண்டவரே. அப்பா இந்த நற்கருணை
பிள்ளைகள் ஒரு மனமாட்டத்தை கொடுக்கக்கூடிய நற்கரணை ஆராதனையாக இருக்கட்டும். பிள்ளைகள் இந்த நற்கரணை பார்க்கப்படுகின்ற போது முகம் அவர்களுக்கு நினைவு வருகின்ற போது நீங்கள் அவர் உள்ளத்தில் கடந்து சென்று, சிந்தையில் கடந்து சென்று, அவர்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி அவர் உண்மையான கிறிஸ்தவர்களாக நீங்கள் வாழ வைக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமென்.